எடுத்து போனேன் எடு போனேன். ஹலோ, ஹாய் ஆகாஷ், நான் பரமேஷ் பேசுறேன். கோவிந்த்ஸோட பண்ண வீட்ல இருந்து பேசுறேன். பிரியா எங்க தான் இருக்கா? என்னடா ஸ்டேட் பேங்க்ல போலான்னு கேக்குறியா? அது நமக்கு சேஃப்டி இல்ல, ஆனா இது பயங்கர சேஃப்டி. யாரும் வர முடியாது. நீ கிளம்பி இங்க வந்துரு. 10 மணி நேரம் பேசிக்கோ. நம்ம பொண்ணு உன் ஃபாரின் பிரதர் கூட நம்ம எஸ்டேட் வீட்ல இருந்து நினைச்சிருக்கீங்களா? அவன் உனக்கு எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து அல்வா கொடுத்தாண்டி தடி கோயந்தனோட பண்ண வீட்டுல வச்சிருக்காவல. முடிச்சிருக்கீங்க போ. ஏமாறி கழுவு நடா. சண்முகனே பிரியம்மாவை தேடிக்கிட்டு தடிக்க வந்து பண்ண வீட்டுக்கு போயிருக்காரு உங்க மாமா. உங்களுக்கு வருத்தம் இருங்க. ஹாய் ஆகாஷ். டேய் ஃபாரின் டுபாக்கூர் என்னடா மாம்சு. ஏண்டா டேய் முச்சந்தியில நாய் பிடிக்கிறவ மாதிரி தாயத்தை கையில கட் கால்ல கட் இடுப்புல கட் நீ இழுத்து பேசினா நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆயிருவியா? எங்கடா வச்சிருக்கேன் பொண்ணு? மாம்சு, அநேகமா உனக்கு வீரம் வந்து 1 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷமாட்டி சேர்ந்து வந்திருக்கீங்க. கோவன்ஸ், அநேகமா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருன்னு நினைக்கிறேன். சரி, செட்டில்மெண்ட் பேசி முடிக்குமா? அட பாவிங்களா, நல்லவங்கள மாதிரி நடிச்சிட்டு செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுறீங்களா? எங்கடா என் பொண்ணை வச்சிருக்கீங்க? சொல்லுங்கடா. பிரியா, பிரியா, அம்மா, பிரியா. அக்கா, முதல்ல டீல் பேசி முடிப்போம். அப்புறம் பொண்ணு நீ கட்டி பிடிச்சிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ. கம் பேக். ஏன் கிட்ட குத்தை கூட்ட 30 ஏக்கர் நிலத்தையும் ஏன் பல்ல எதிர் சொல்லு, அவ்வளவுதான். மாம்சே, தூக்கி போட்டுரு. அதான் உனக்கு கௌரவம். ஆகாஷ், இப்ப நம்ம டீலிங்ஸ் வருவோம். எனக்கு ஒரு 30 lakhs கொடுத்துரு. எங்களுக்கு கொடுக்க வேணாம். சிங்கிள் பைசாவும் பைசா எனக்கு வேணாம். 2 பாம்பே செட் இருக்கான், அவனுக்கு செட்டில் பண்ணு. கொஞ்சம் கடை வாங்கிட்டேன். பாம்பேல கால் வைக்காம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்னால் நுழைய முடியல. சேட்டுக்கு டிஸ்டர்ப் பண்றானுங்க. நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம். நான் பண்ண வேலைக்கு ஒரு லேபர் சார்ஜா போட்டு கொடு. நீ என்ன சொன்ன? பிரியாவையும் சண்முகத்தையும் பிரிக்கணும்னு சொன்னேன். டெம்பரரியா பிரிச்சா திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனால பர்மனண்டா பிரிக்கணும்னு நினைச்சேன். முத்துவ மர்டர் பண்ணி மேட்டரை தூக்கி சண்முகத் மேலே போட்டேன். புடிச்சாம்பார் போலீஸ். இந்த மர்டர் மட்டும் நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிருந்தேன் பை $3 million கைக்கு வந்திருக்கோம். நீ என்னடா நான் மர்டரோட வேலையை தெரியாம பேசிட்டு இருக்க? இன்சல்ட் பண்ற என்ன? நீங்களா அந்த கொலை செஞ்சீங்க? ஆமா காஸ், நான் தான் பண்ணேன். எதுல வேணா பேலன்ஸ் வைக்கல, ஆனா எனிமிட்டி நோ பேலன்ஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் தான். கேட்டையாடி ஏண்டி வீட்டுல இருக்கிற ஆம்பளைகளை மதிக்காம அள்ள கைகளோட கார்ல ஏறி சுத்தினியே அப்பவே நான் நினைச்சேன் இந்த நாயே கட்சி மாதிரி சமயம் பார்த்து கவுத்து விட்டுவானு. கரெக்டா கவுத்துறானு பாத்தியா? ஜாஸ்தி பேசுற.